டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, போல வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 பல் பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா 20 சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வச்சு நல்லா தரவுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வதக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். சின்ன கத்திரிக்காய் வந்து 6 கத்திரிக்காவை நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்ததும் கரண்டி வச்சு நல்லா தடவி விட்டுட்டு கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே பாதி அளவுக்கு வேகட்டும். இதே கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துடலாம். வீட்டு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா சுண்ட வேகட்டும். ரொம்ப இந்தளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்.